மகா நகரமாகிய நினிவே. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடிப்போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலைக் கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். யோனா என்னும் பெயருக்கு புறா என்று பொருள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளும் அவருடைய எல்லா ஜனங்களும் புறாவைப் போல கபடம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். தேசத்தின் பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் ஜனங்கள் புறாவைப் போல கண்ணீர் விட்டு அழ வேண்டும். யோனா அமித்தாயின் குமாரன். அமித்தாய் என்னும் பெயருக்கு என்னுடைய சத்தியம் என்று பொருள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் சத்தியத்தின் குமாரராய் இருக்க வேண்டும். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று கர்த்தர் யோனாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். நினிவே அசீரிய பேரரசின் மகா பிரதான பட்டணம். இது ஒரு மகா நகரம். அந்த தேசத்தில் இருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகபோத் பட்டணத்தையும் காலாகையும் நினிவேக்கும் காலாகுக்கும் நடுவாக ரேசேனையும் கட்டினான். இது பெரிய பட்டணம். ஆதியாகமம் 10:11-12. மகா நகரமாகிய நினிவேயில் ஏராளமான ஜனங்கள் வாசம் பண்ணுகிறார்கள். இங்கு அதிகாரமும் ஆளுகையும் அதிகமாய் இருக்கிறது. பூமியின் ராஜாக்கள் நினிவே பட்டணத்தை பல காலங்களாக ஆட்சி செய்து வந்தார்கள். பெரிய பட்டணங்களாக இருந்தாலும் பெரிய தலைவர்களாக இருந்தாலும் அவர்கள் சுயமாக ஆட்சி செய்வதில்லை. அவர்கள் எல்லோருமே கர்த்தருடைய ஆளுகையின் கீழ் ஆளுகை செய்கிறார்கள். நினிவே புறஜாதியாரின் பட்டணம். இங்கு கர்த்தரை ஆராதிக்கும் ஆராதனை இல்லை. நினிவேயின் ஜனங்களிடத்தில் கர்த்தரை பற்றிய அறிவும் ஞானமும் இல்லை. நினிவே மகா நகரமாக இருந்தாலும் அது துன்மார்க்கமான நகரமாகவும் இருக்கிறது. நினிவேயின் மனுஷர் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். யோனா நினிவேக்கு விரோதமாக கர்த்தருடைய செய்தியை பிரசங்கிக்க வேண்டும். நினிவே மனுஷருடைய அக்கிரமங்களை அவர்களுக்கு விரோதமாக எடுத்துச் சொல்ல வேண்டும். அவர்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக தேவனுடைய கோபமும் அவருடைய நியாய தீர்ப்பும் அவர்கள் மீது வரும் என்றும், மகா நகரமாகிய நினிவே அழிந்து போகும் என்றும் யோனா அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண வேண்டும். கர்த்தர் யோனாவிடம், நீ நினிவே நகரத்திற்கு விரோதமாக பிரசங்கி என்று கட்டளை கொடுக்கிறார். யோனா கர்த்தருடைய வார்த்தையை முணு என்று முணங்கக்கூடாது, மெதுவாக பேசக்கூடாது. காதுள்ளவர்கள் கேட்கும் வகையில் யோனா கர்த்தருடைய செய்தியை உரத்த சத்தமாகவும் தெளிவாகவும் பேச வேண்டும். நினிவேயின் தெருக்களில் பிரசங்கம் பண்ண வேண்டும். நினிவே நகரம் துன்மார்க்கமான நகரமாய் இருக்கிறது. அதற்கு விரோதமாக கர்த்தருடைய செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நினிவேக்கு விரோதமான செய்தியை யோனா நினிவேயில் போய் சொல்ல வேண்டும். கர்த்தர் யோனாவிடம், நீ எழும்பி மகா நகரமாகிய நினிவேக்கு போ என்று கட்டளை கொடுக்கிறார். யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நினிவேக்கு போக வேண்டும். அங்கே அந்த நகரத்திற்கு விரோதமாக கர்த்தருடைய செய்தியை உரத்த சத்தமாய் பிரசங்கம் பண்ண வேண்டும். அவர்களுடைய துன்மார்க்கத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். நினிவே நகரத்தாருடைய அக்கிரமம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது. கர்த்தர் பல சமயங்களில் தம்முடைய தீர்க்கதரிசிகளிடம் தம்முடைய செய்தியை வெளிப்படுத்தி அந்த செய்தியை அருகாமையில் உள்ள தேசங்களுக்கு யார் மூலமாவது அனுப்புமாறு கட்டளை கொடுப்பார். ஆனால் இங்கேயோ கர்த்தர் யோனாவுக்கு தம்முடைய செய்தியை கொடுத்து அவரையே நினிவே நகரத்திற்கு போகச் சொல்லுகிறார். கர்த்தர் தனக்கு கொடுத்த செய்தியை யோனா சுமந்து கொண்டு நினிவே நகரத்திற்கு போக வேண்டும். யோனாவோ கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. நினிவேக்கு போக மறுத்து விடுகிறார். அவர் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி போய் விடுகிறார். யோனா நினிவேக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறுகிறார். யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி
தர்சீசுக்கு ஓடி போகும்போது, எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். யோனாவுக்கு எந்த ஊருக்கும் போக பிடிக்கவில்லை. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போய்விட வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். யோனா கர்த்தரிடத்தில் எங்கு போக வேண்டும் என்று விசாரிக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் விசாரிக்கவில்லை. அவர் தன்னுடைய மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் விசாரிக்கிறார். யோனா இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவர். அவர் தன்னுடைய தேசத்தை நேசிக்கிறார். தன்னுடைய தேசத்தை குறித்து வைராக்கியமாய் இருக்கிறார். மற்ற அந்நிய தேசங்களை விட தன்னுடைய இஸ்ரவேல் தேசம் செழித்திருக்க வேண்டும், உயர்ந்திருக்க வேண்டும் என்பது யோனாவின் விருப்பம். தேவனுடைய தெய்வீக வெளிப்பாடு இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேல் புத்திரருக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். இந்த சிலாக்கியத்தில் மற்ற அந்நிய தேசத்தார் யாரும் பங்கு போடக்கூடாது என்று யோனா நினைக்கிறார். தெய்வீக வெளிப்பாடு இஸ்ரவேல் புத்திரருக்கு மாத்திரமே உரியது என்பது யோனாவின் எண்ணம். கர்த்தர் யோனாவிடம் மகா நகரமாகிய நினிவேக்கு விரோதமாக பிரசங்கிக்க சொல்லுகிறார். நினிவே ஜனத்தாருடைய அக்கிரமம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது. கர்த்தர் நினிவேயை அவருடைய பாவங்களின் நிமித்தமாக அழிக்கப் போவதாக எச்சரிக்கிறார். யோனாவுக்கு கர்த்தருடைய இரக்கத்தை பற்றியும் மன உருக்கத்தை பற்றியும் நீடிய சாந்தத்தை பற்றியும் மகா கிருபையை பற்றியும் நன்றாய் தெரியும். நினிவேயின் ஜனங்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பினால் கர்த்தர் அவர்களை தண்டிக்க மாட்டார். அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவார். நினிவே நகரம் அழிந்து போகாது. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். யோனான் 4:2. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை மாத்திரமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று யோனா விரும்புகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விசேஷமானவர்கள். அவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். தங்களைப் போல வேறு எந்த தேசத்தாரும் அல்லது எந்த ஜாதியாரும் கர்த்தருக்கு விசேஷமானவர்களாகவும் அவருக்கு பிரியமானவர்களாகவும் இருக்கக்கூடாது என்று யோனான் நினைக்கிறார். மகா நகரமாகிய நினிவேயின் ஜனங்கள் தங்கள் அக்கிரமங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்தில் பணிவோடு வந்தால் கர்த்தர் அவர்களை ஏற்றுக்கொள்வார், அவர்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிப்பது போல அந்நிய தேசத்தாராகிய நினிவேயின் ஜனங்களை ஆசீர்வதிப்பது யோனாவுக்கு பிடிக்கவில்லை. ஆகையினால் யோனா கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தர்சீசுக்கு போக கப்பல் ஏறுகிறார். யோனா முதலாவதாக கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகுகிறார். யோப்பாவுக்கு போகிறார். யோப்பா இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள முக்கியமான துறைமுக பட்டணம். அவர் யோப்பாவில் இருந்து நினிவேக்கு போகிற கப்பலில் ஏற வேண்டும். ஆனால் அவரோ அங்கே தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து அந்த கப்பலில் தர்சீசுக்கு போகிறார். யோனா யோப்பாவுக்கு போகும்போது தர்சீசுக்கு போகும் சூழ்நிலை சாதகமாய் இருக்கிறது. அவர் யோப்பா துறைமுகத்திற்கு போன உடனேயே அங்கே நினிவேக்கு போகும் கப்பல் இல்லை, தர்சீசுக்கு போகிற கப்பல் தான் இருக்கிறது. இந்த கப்பல் புறப்படுவதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறது. ஆயத்தமாய் இருக்கிறவை எல்லாமே கர்த்தருடைய சித்தம் என்றோ அல்லது திறக்கப்பட்டிருக்கிற வழிகள் எல்லாமே கர்த்தருக்கு சித்தமான வழிகள் என்றோ நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. யோனா யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை காண்கிறார். அந்த கப்பலில் தர்சீசுக்கு போக கூலி கொடுக்கிறார். அதிலே மாலுமிகளும் தர்சீசுக்கு போகிற ஜனங்களும் இருக்கிறார்கள். அவர்களோட சேர்ந்து யோனாவும் தர்சீசுக்கு போக கப்பல் ஏறுகிறார். இந்த கப்பலில் வியாபாரிகள் அநேகர் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் தர்சீசுக்கு வியாபாரம் பண்ண போகிறார்கள். யோனா ஒரு வியாபாரி அல்ல. அவருக்கு தர்சீசிலே ஒரு வேலையும் இல்லை. கர்த்தர் யோனாவை நினிவேக்கு போகச் சொன்னார். ஆனால் யோனாவோ தர்சீசுக்கு போகிறார். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறார். கர்த்தர் தனக்கு கொடுத்த ஊழிய பொறுப்புகளை விட்டு விலகி போகிறார். தன்னுடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை விட்டே விலகி போகிறார். யோனா ஒரு வரலாற்று நபர். பழைய ஏற்பாட்டில் இந்த நபருக்கு மட்டுமே யோனா என்னும் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேதுருவின் தகப்பனுடைய பெயர் யோனா என்பதாகும்.
பேதுருவும் யோனாவும் கலிலேயாவில் இருந்து வந்தவர்கள். ஆகையினால் யோவான் 7:52 வசனத்தில் கலிலேயாவில் இருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்று பரிசேயர் கூறியிருப்பது தவறான வாக்கியமாகும். கர்த்தர் யோனாவினிடத்தில் வந்து தம்முடைய வார்த்தையை கூறினார். யோனா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாக இருந்தபோது இந்த வாக்கியம் மறுபடியும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியம் அல்லது இதே பொருளுடைய வாக்கியம் யோனாவின் புஸ்தகத்தில் 7 தடவைகள் கூறப்பட்டிருக்கிறது. யோனாவில் கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள்: நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ, அதற்கு விரோதமாக பிரசங்கி, எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ, நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி, மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட கடவர்கள், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள். நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயத்திற்கு பின்பு அசூர் நினிவேயை கட்டினான். இது அசீரியரின் தலைநகரமாகும். நினிவே டைகிரீஸ் நதிக்கரையில் அமைந்திருக்கிறது. இதன் ஆரம்ப காலத்து பெயர் நினா என்பதாகும். யோனாவின் புஸ்தகத்திலும் நாகூமின் புஸ்தகத்திலும் நினிவே பட்டணம் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. செப்பனியாவும் நினிவேயை குறித்து முன்னறிவித்திருக்கிறார். யோனா நினிவேக்கு விரோதமாக பிரசங்கிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறது. எல்லா மனுஷரும் அவருடைய பாவமான வழிகளில் இருந்து திரும்ப வேண்டும் என்று இஸ்ரவேலின் தேவன் விரும்புகிறார். அவர்கள் அழிவில் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் இரக்கமுள்ளவர் என்பது யோனாவுக்கு தெரியும். ஆகையினால் நினிவேக்கு விரோதமாக யோனா பிரசங்கியாமல் ஓடிப்போகிறார். தன்னுடைய ஜனத்தாருக்கு விரோதமாக இருக்கும் நினிவே பட்டணத்தார் மீது கர்த்தர் இரக்கம் காண்பிக்க கூடாது என்று யோனா விரும்புகிறார். கர்த்தர் நினிவேயை அழிக்க வேண்டும் என்பது யோனாவின் விருப்பம். ஆனால் கர்த்தரோ பாவம் செய்யும் ஜனங்களை எச்சரிக்கிறார். பாவத்தில் இருந்து திரும்புவதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். தம்முடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்காமல் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணும் ஜனங்களை அழித்து போடுகிறார். யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடுகிறார். நினிவே பட்டணத்தாருக்கு கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தையை கூறவில்லை என்றால் அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள் என்றும், தன்னுடைய ஜனத்தாருக்கு விரோதமாக இருக்கும் அவர்களை கர்த்தர் அழித்து போடுவார் என்றும் யோனா நினைக்கிறார். கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு அவருடைய சமூகத்தில் இருப்பது மிகவும் ஆனந்தமான அனுபவமாக இருக்கும். ஆனால் கர்த்தரின் சத்துருக்களுக்கோ அவருடைய சமூகம் பயங்கரமானதாக இருக்கும். ஏராளமான ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்தை விரும்புகிறார்கள். தங்கள் வாழ்நாள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜீவிக்க வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆனால் யோனாவோ கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகி போகிறார். நினிவே நகரத்தாரிடமிருந்தும் அசீரியரிடமிருந்தும் தன்னுடைய ஜனங்களை காப்பதற்காக யோனா தன் ஜீவனையே கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இவர் கிறிஸ்துவிற்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தவர். யோனாவின் புஸ்தகத்தில் கர்த்தருடைய சமூகத்தினின்று என்னும் வாக்கியம் 3 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யோப்பா மத்திய தரை கடலில் வடக்கு பெலிஸ்தியாவில் உள்ள பகுதி. கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்து விலகி போவதற்கு யோனா கூலி கொடுக்கிறார். இவர் கொடுத்த கூலியை விட இவர் தன் ஜீவனையே கொடுக்க வேண்டியதாயிற்று. இவரோடு சேர்ந்து கப்பலில் உள்ள பொருட்களும் சேதமாயிற்று. யோனாவின் செயல்கள்: யோனா தன் பிரயாணத்திற்கு கூலி கொடுத்தார். தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினார். யோனா கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டார். அயர்ந்த நித்திரை பண்ணினார். யோனா தன்னை பற்றி அறிக்கையிடுகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் மரித்து போவதை யோனா தெரிந்தெடுக்கிறார். மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். யோனாவின் ஆத்மா அவரில் தோய்ந்தது. யோனா கர்த்தரை நினைத்தார். யோனா தன் பொருத்தனையை புதுப்பித்தார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனார். யோனா நினிவே நகரத்தில் பிரவேசித்தார். இன்னும் 40 நாள் உண்டு.
அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினார். தேவனுடைய இரக்கம் யோனாவுக்கு மிகவும் விசனமாய் இருந்தது. அவர் கடும் கோபம் கொண்டார். யோனா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி தான் சாகிறது நலமாயிருக்கும் என்று கூறினார். யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டார். நகரத்துக்கு கிழக்கே போய் உட்கார்ந்தார். தனக்கு ஒரு குடிசையை போட்டார். அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தார். ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டார். யோனா சோர்ந்து போனார். தனக்குள்ளே சாவை விரும்பினார். நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதுதான் என்று யோனா கூறினார். தேவனுடைய கிரியைகள். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி என்று கூறினார். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் யோனாவிற்கு 2ஆம் தரம் கட்டளையிட்டார். தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்தார். தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டார். நினிவேயை அழிக்காதிருந்தார். கர்த்தர் யோனாவிடம் கேள்வி கேட்டார். தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க